செய்யுங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு மட்டும் அவங்க சொல்லி நல்ல எந்த நாளும் லீவ் இல்லாத நாங்கள் வேலைக்கு போவோம். 12வது நாளாக போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கும் தூய்மை பணியாளர்கள் நேரில் சந்தித்து குறைகளை விசாரித்த தாடி பாலாஜி. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் மண்டலம் 5 மற்றும் 6 தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் அவர்கள் நிரந்தரமற்ற பணியாளர்களாக பணிபுரிந்து வரும் நிலையில் தற்போது சென்னை மாநகராட்சி தனியார் நிறுவனத்தின் மூலம் ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் மண்டலம் 5 மற்றும் 6 பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரும் தனியார் மயமாக்கலில் பணியமர்த்தப்பட இருக்கிறார்கள் என்ற தகவல் தமிழகத்தின் தலைநகரத்தில் உச்சபட்ச பரபரப்பை எட்டியிருக்கிறது. கடந்த 12 நாட்கள் தூய்மை பணியாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், தனியார் மயமாக்கினால் தங்களுக்கு வேலை உத்தரவாதம் இருக்காது, ஏற்கனவே ஊதியம் குறைவாக இருக்கிறது, மேலும் ஊதியம் குறையக்கூடும், தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் என கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 12வது நாட்களாக அவர்கள் சென்னை சென்ட்ரல் அருகே இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகை அருகே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக பல்வேறு கட்சியினரும் குரல் கொடுத்து வரும் நிலையில் இன்றைய தினம் நடிகரும் சமூக சேவகருமாக இருக்கக்கூடிய தாடி பாலாஜி அவர்கள் தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தார். செய்திகளை வழங்குவோர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், MCR பியூர் காட்டன் கிளப். இணைந்திருங்கள் பிஹைண்ட் வுட் செய்தியோடு.